நம்ம எல்லோர் மனசுலையுமே புதுமையாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. மனிதனே புதுமை செய்யணும்னு விரும்புகிறவன். அது ஒன்று தான் மனுஷனை மற்ற விலங்குகிட்ட இருந்து வேறுபடுத்தி காமிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புலியை விட இது ஒரு புதுமையான புலின்னு சொல்ல முடியாது. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிங்கம் மாதிரி இல்லைங்க, இது புத்திசாலியான சிங்கம், புதுமையான சிங்கம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. புலி தான், சிங்கம் தான், எத்தனை வருஷமாக ஆனாலும் சரி. ஆனால் மனுஷன் என்னென்னா, ஏதோ ஒன்று புதுசாக செய்யணும், அவன் மனசில் இந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா, முதல்ல செல்ஃபோன் கண்டுபிடிச்சப்போ இருந்த செல்ஃபோன் வேறு, இன்றைக்கி இருக்கிற செல்ஃபோன் வேறு. இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா இந்த ஷேப்பில் யாரும் சேர் ஃபஸ்ட்டு செஞ்சுருக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி இந்த மாதிரி ஆகியிருக்கு. இது இன்னும் எவால்வ் ஆகிட்டு தான் போகும். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே புதுமை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் அதில் ஃபஸ்ட்டு இது என்னென்னா, ஏற்கனவே இருந்ததை விட இதில் என்ன புதுசான ஐட்டம், இந்த புதியன செய்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி காம்படிஷனில் நம்மளை தக்க வச்சுக்கிறதுக்கு அவசியமான ஒன்று. எந்த இண்டஸ்ட்ரியை எடுத்தீங்கனாலும் அங்கே போன உடனே இனோவேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்குது. எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும், எந்த ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலும் நீங்கள் ஏதாவது புதுசாக செய்கிறீங்களா, அந்த புதுசுங்கிறது என்னென்னா 2 விதத்தில் உபயோகமாக இருக்கணும். ஒன்று செலவை குறைக்கணும், 2வது பயனை அதிகரிக்க செய்யணும். செலவு குறையாது அப்படின்னா அது சரி, செலவு தான் குறையல, ஏதாவது இதனால் இன்னும் அடிஷ்னலாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? சரி, காருங்கிறீங்க, இதில் என்ன செலவு அதிகம்தான், பட் இல்லை சார், இது இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி போகும், இதில் ஆக்சிடெண்ட்டே ஆகாது, எந்த வண்டி மோதினாலும் இது ஒன்றும் ஆகாது, உள்ளே இருக்கவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னா யூ ஃபீல்ஸ் ஹாப்பி. அப்போ என்னென்னா, புதுமை எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் தேவை. ஆனால் இந்த புதுமையை எப்படி கொண்டு வர்றது? நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு தனி மனுஷனே புதுமையை கொண்டு வந்துட முடியுமா? இப்போ சில கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆளை கண்டுபிடிச்சி அவனுக்கு நீ தான் புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ரொட்டீனான ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய குரூப் இருக்குது பாருங்கள், அந்த குரூப் இந்த ஆளுக்கு சுத்தமாக எதிராக இருக்கும். அது ஏற்றுக்காது. கடைசியில் இவன் என்னென்னமோ கஷ்டப்பட்டு கடைசியில் ஒன்றுமே முடியாமல் கடைசியில் ஈ வில் பிகம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அப்போ ஒரு லீடர் மட்டும் ஒரு புதுமையை செய்ய முடியுமா? முடியாது. அப்போ லீடருக்கு என்ன தேவை? ஒரு ஐடியா, ஒரு யோசனை தேவை. புதுமையாக செய்யணும்னா என்ன யோசனை, இதை எப்படி நல்லா செய்யலாம், எப்படி வித்தியாசமாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படணும். ஆக முதல்ல தேவை ஐடியா. இந்த ஐடியாவை இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு 50 மேசை செய்கிறோம். இப்போ 100 மேஜை செய்யணும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஏன்னா மேஜையை தூக்கிறதுக்கு ஒரு 4 பேர் தேவை, ஒருத்தரே தூக்கி போட்டு உட்கார்ற மாதிரி இருக்கணும், மடித்து வைக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற இடத்துல ஸ்பேஸ் ரொம்ப ப்ராப்ளம், அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். இது ஒரு ஐடியா. சரி, இந்த மாதிரி மேஜை செய்கிறதுக்கு என்ன, ஒரு லீடரை பிக்கப் பண்ணுறீங்க, அந்த லீடர் மட்டுமே அந்த மேஜை செஞ்சிட முடியுமா? முடியாது. இதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவை. என்ன ப்ராசஸ்? முதல்ல இந்த செய்கிறதுக்கு என்ன மாதிரி வுட்டு தேவை, அல்லது என்ன மாதிரி அயன் ஷீட்டு தேவை, எப்படி ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணலாம், எப்படி மடித்து வைக்கலாம், எப்படி அதை ஸ்டடியாக பண்ணலாம். ஸோ அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவை. அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கணும்? ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இருக்கிற மேஜை 50 ரூபா, ஆனால் இந்த மேஜை ஒரு 5000 ரூபானா யாரும் வாங்க மாட்டாங்க, ஒரு 75 ரூபா இருக்கலாம், ஏன்னா இவ்வளோ வசதிகள் இருக்கிறதுனால. அப்போ என்னென்னா ப்ராசஸ், அந்த ப்ராசஸை செய்கிறதுக்கு என்ன தேவை? இந்த இடத்துல தான் இந்த டீம் தேவை. டீம்னா என்ன? டுகெதர் ஈச் அச்சீவ்ஸ் மோர், அதுதான் டீம். அப்போ எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடியவன் தான் ஒரு லீடராக இருக்க முடியும். அதுக்கு அடுத்தது பிளான். சரி, இது எப்படி செய்ய போகிறோம்? நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நான் லா பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் கழித்து, ஆமாம் லா என்னங்க ஆச்சு? இல்லை லா பண்ணுறதா இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு, எனக்கு லா முடிச்சிட்டிங்களா? இல்லைங்க பண்ணுறதா இருக்கிறேன்பாங்க. இவங்க லா பண்ணுறதாவே இருப்பாங்க. என்னென்னா அவங்க வெறும் ஐடியா தான், அது இன்னும் பிளானாக ஆகலை. பிளான்னா கான்க்ரீட்டாக எப்போ ஆரம்பிக்க போகிறோம், எப்போ தொடங்க போகிறோம், எப்போ அந்த ப்ராடக்டை டெஸ்ட் ப்ராடக்டை எடுக்க போகிறோம், டெஸ்ட் ப்ராடக்டை எங்கே நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், அப்புறம் எப்போ ஃபைனல் ப்ராடக்ட் அந்த கரெக்ஷன்ஸாக இன்கார்பரேட் எப்போ ஃபைனல் ஒரு பிளான் இருக்கணும்.
ஆக ஒரு ஐடியா இருக்கணும், லீடர் இருக்கணும், ப்ராசஸ் இருக்கணும், டீம் இருக்கணும், அப்புறம் பிளான் இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு இனோவேஷனை நாம் செயல்படுத்த முடியும். ஆக நம்ம அலுவலகத்திலையோ அல்லது நம்ம வீட்லேயோ, ஒரு வீட்டில் கூட நாம் வந்து ஒரு சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும்னா எல்லாரையும் இன்வால்வ் பண்ணணும். ஒரு வீடு வாங்குறோம்னா எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணணும். இன்னையிலேருந்து இந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, நாம் இனிமேல் சர்வெண்ட் மேட் இல்லாமல் நாம் மட்டுமே எல்லா காரியத்தையும் செய்ய போகிறோம், குடும்ப விளக்கில் சொல்கிற மாதிரி எல்லா காரியத்தையும் நாமே செய்ய போகிறோம் அப்படின்னு முடிவெடுத்தால் எல்லாரையும் அதில் ஒருங்கிணைக்கணும். ஆக இது வந்து ஒரு வீட்டிலேருந்து நாடு வரைக்கும் அத்தியாவசியமான ஒன்று. ஒரு இனோவேஷன் தேவை. நேற்று வாழ்ந்ததை விட இன்னைக்கு வந்து இன்னும் வசதியாகவும் இன்னும் மகிழ்ச்சியாகவும் வாழ உதவுவது தான் இனோவேஷன். அந்த இனோவேஷனை நம்ம கொண்டு வரணும்னா இந்த அத்தனை ப்ராசஸ் தேவை. தனி மனிதனால் இது சாத்தியமே இல்லை. தனி மனிதன் வந்து ஒரு பொறியை தரலாம், ஒரு உற்சாகத்தை தரலாம், ஊக்கத்தை தரலாம். ஆனால் குழுவாக சேர்ந்து செயல்படுகிற போது தான் அது நிறைவேற்றப்படும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, வெறும் ஐடியா பலன் அளிக்காது. நிறைய பேர் ஐடியா வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க காலத்தில் அந்த ஐடியா மெட்டீரியலைஸ் ஆகலை. வேறு யாரோ தான் அந்த ஐடியாவை சக்ஸஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணாங்க. அது காரணம், வெறும் கருத்து மட்டுமே உதவாது, வெறும் யோசனை மட்டுமே உதவாது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும்.